வணக்கம் மக்களே. நாம் இப்போ குவாங்ஸோவில் இருக்க பையூன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெய்ஜிங் போகிறோம். ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறோம். மார்னிங் இப்போ 6 மணி ஆகுது. நம்மளுக்கு 8:30க்கு இங்கேருந்து பெய்ஜிங்க்கு ட்ரெயின் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே சைனாவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையுமே நம்ம ட்ரெயின் போர்டிங் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும் செக்கிங் சிஸ்டம்லாம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பேகேஜ் செக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டிக்கெட் செக்கிங் பண்ணிவிட்டு இது ஃபைனல் ப்ராசஸ் நம்ம ஐடி வச்சு தான் இங்கே பிளாட்ஃபார்முக்கு நம்ம உள்ளே வர முடியும். இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முமே பாருங்கள். இப்போ நம்ம போகிறது பிளாட்ஃபார்ம் 5க்கு நம்ம போனோம். அதில் எல்லா ட்ரெயினோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஐ மீன் ட்ரெயின் நம்பர்லேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் சர்வீஸ் சைனா தான் அரௌண்ட் 45,000 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஜப்பான் தான் புல்லட் ட்ரெயினில் நம்பர் 1 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஜப்பானுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் வைஸ் சேஃப்டி வைஸ் அவங்களுமே பர்ஃபெக்டான இதை கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஆனால் சைனாவில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி.